ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடித்தார். கல்வாரி சிலுவையை நமக்காக யாவையும் செய்து முடித்த நம்முடைய ஆண்டவரை நினைத்து பார்ப்போம். பாவிகளாய் இருந்த நம்மை நீதிமான்களாய் மாற்றின அந்த அன்பு, கல்வாரி அன்பு. இயேசுவின் சரீரம் ஒரே தரம் அடிக்கப்பட்டபடினாலே எபிரேயர் 10:10 சொல்லப்பட்ட பிரகாரமாய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம், பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், நீதிமானாய் மாற்றப்பட்டிருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்பா பிதாவே என்று ஆண்டவரை, கடவுளை கூப்பிட ஒரு அற்புதமான உரிமையை பெற்றிருக்கிறோம். தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கடவுளை அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிறார். அன்று அவ்வளோ நல்லவர். பிரியமானவர்களே, சோத்திரம். நம்மை வாழ வைக்க வேண்டும் என்பதற்காகவே கல்வாரி சிலுவையிலே அவர் மரித்தார். நம்மை வாழ வைக்கிற தெய்வம். நினைத்து பார்ப்போம். இத்தனை ஆண்டுகள் தாயில் கற்பத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். இழுவி காப்பார். ஆமென். கல்வாரி சிலுவையில் மரணத்தினாலே இயேசு நம்மை முற்றிலுமாய் ஜெயம் கொண்டவர்களாய் மாற்றிவிட்டார். அவருடைய மரணம் நமக்கு மிகப்பெரிய அற்புதமான வாழ்வை கொடுத்துருச்சு. அந்த அற்புதமான வாழ்வில் 2 பகுதி. ஒன்று, இந்த ரட்சிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை பூமியில் வெற்றிகரமான வாழ்க்கை. இங்கே பிரச்சனைகள் உண்டு, இங்கே போராட்டங்கள் உண்டு. இவைகள் மத்தியிலே ஜெயித்து வாழக்கூடிய எபிலிட்டி, கெப்பாசிட்டியை, ஆற்றலை தேவனிடம் கொடுத்திருக்கார். அடுத்தது, எந்த போராட்டமும் இல்லாமல் ஒரு அமைதியான ஒரு நித்திய ஜீவன். ஆமென். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை, நீடித்த வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த பிற்பாடு அவருடைய போய் நித்தியத்துக்கு இளைப்பாற போகிறோம். ஆமென். இப்பொழுதே அந்த இளைப்பாறுதல் ஆரம்பிச்சிருச்சு ரசிக்கப்பட்ட நமக்கு. ஆமென். போராட்டம் இருக்கலாம், துன்பங்கள் துயரங்கள் இருக்கலாம். அவர் எல்லாவற்றிலிருந்து நாம் விடப்பட முடியும்னா ஜெயிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் புது சிருஷ்டிகளாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். புது வாழ்க்கை, புது சிருஷ்டி, நியூ லைஃப். இதெல்லாம் கல்வாரி சிலுவையிலே ஆண்டு நமக்கு செய்து கொடுத்தது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் சில காரியங்கள் நம்ம அவருடைய ஆற்றலை கொண்டு, அவருடைய வார்த்தையை கொண்டு, அவர் மேல் நம்பிக்கை விசுவாசம் வைத்து அவருடைய வார்த்தையை விசுவாசித்து நம்ம போராடி ஜெயிக்க தான் வேணும். ஆமென். ஏனென்றால் நல்ல உலகத்தை பொல்லாத உலகமாய் ஆதாம் தான் கெடுத்து போட்டான். அதனால் பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க வேளையிலே சோதனை, வேதனை இவற்றையெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் அவர் கொடுத்திருக்கிறார் ரட்சிக்கப்பட்ட நமக்கு. இந்த வாழ்க்கையை வெற்றிகரமாய் முடித்த பிற்பாடு அழிவில்லாத வாடாத ஜீவக்கீடங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக நிச்சயத்துக்குள்ளே பிரவேசிக்க போகிறோம். ஆமென். இந்த 2 காரியத்துக்குமே பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய பாடுகள், அவருடைய இரத்தம் நமக்கு உதவிகரமாக இருக்கிறது. ஆமென். அவருடைய பாடுகள், அவருடைய காயங்கள், அவருடைய இரத்தம், அவர் சபிக்கப்பட்டவராய் தொங்கி மரித்தபடினாலே அதன் மூலமாய் நாம் அந்த ஆசீர்வாதத்தின் மூலமாய் நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர், இவ்வளோ உதவி நமக்கு இருக்கு. 1-2 ஒத்தாசை இல்லை, இவ்வளோ உதவி. வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர், இயேசுவின் ரத்தம். ஆமென். எல்லாம் இந்த பூமியை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு கிறிஸ்தவனுக்கு. ஆகவே ஒருவேளை ஒரு பிரச்சனையை ஜெயித்து பிற்பாடு இன்னொரு பிரச்சனை வரலாம், அதையும் ஜெயிச்ச பிறகு இன்னொன்று வரலாம். அதை பற்றி நம்ம விடப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். ஏன்றால் இதுக்கு முந்தின பிரச்சனை எப்படி ஜெயிச்சோமோ அப்படி அடுத்த பிரச்சனை ஜெயிப்போம். அல்லேலூயா. அப்போ இதுதான் பிரியமானவர்களே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாடுகள். இந்த உலகத்தில் பிரச்சனைகளை ஜெயித்து வாழணும், சோதனைகளை ஜெயித்து பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஆமென். ஏற்கனவே விலையேறப்பெற்ற ரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோம். அப்போ அதோட பரிசுத்தம் நின்றுடுமானா? நிற்காது. சாத்தான் சோதனையை கொண்டு வருவான், சோதனைக்காரன் பலவிதமான சோதனைகளை கொண்டு வருவான். அப்போ அது ஜெயித்து வாழக்கூடிய எபிலிட்டியை கற்று நமக்கு கொடுத்துருக்காரு. எல்லாம் எங்கேருந்து இந்த ஆற்றெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா கல்வாரி சிலுவையிலே அருளாதர் இயேசு மரித்தபடினாலே. ஆமென். நினைத்து பார்ப்போம். வெற்றிகரமாய் வாழ்வதற்கு நமக்கு இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். நமக்கு முன்னே செல்கிறார். ஒரு காலத்தில் சாபமாக இருந்த சிலுவை இன்றைக்கு வெற்றியின் சின்னமாய் மாற்றப்பட்டுச்சு. ஆமென். ஆகவே
பிரியமானவர்களே, இயேசுவை நினைத்து பார்ப்போம். இந்த காலை வேளையிலே, இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே அவர் அடிக்கப்பட்ட சரீரத்தை நினைவு கூறுவோம். பிலாத்துடைய அரண்மனையிலே 39 முறை அடிக்கப்பட்ட சரீரம், அதன் வாயிலாக ஆயிரக்கணக்கிலே காயத்தை அடைந்தார் இயேசு. அந்த காயங்கள் எல்லாம் எதற்கு? எல்லாரும் சொல்லுவோம், என்னுடைய நோய்களை குணமாக்குவதற்கு. ஆமென். கல்வாரி சிலுவையிலே அவர் காயப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். தரித்திர கோலத்திலே தொங்கி மரித்தார். எதற்கு? நம்முடைய வறுமை பற்றாக்குறை எல்லாவற்றையும் நீக்கி போடுவதற்கு. அவர் அவமானம் அடைந்தவராய் தொங்கினார். எவ்வளோ கொடூரமான காரியம் பாருங்க. அவமானப்பட்டு தொங்கினார். அவரை பார்த்து அவர் பார்க்கக்கூடாதவர், ஒருவரும் கண்டிராதவர். யார் அவர்? தேவன். ஆமென். அவர் மகா பிரகாசமான ஒளியிலே வாசப்படுகிறவர். நமக்காக எப்படி வந்து பார்த்தார்? கல்வாரி சிலுவையில் மறிக்கும் போது எல்லாம் தலையை துலுக்கிட்டு போறானுங்க. ஒரு காலத்தில் என்னை பார்க்காத, என்னை பார்க்க முடியாதுன்னாரு மோசைகிட்ட. பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மகிமையின் பிரகாசத்திலே வாசப்படுற தேவன், கொண்டிருக்கிற தேவன். அவே நமக்காக ஒரு 33 வருடம் இந்த பூமியிலே தன்னுடைய மகிமையை இழந்தவராக இந்த பூமிக்கு வந்தார். பிரைஸ் காட். இதெல்லாம் எதுக்கு? எல்லாச்சும் என்னை வாழ வைப்பதற்கு, அதில் வாழ வைப்பதற்கு. ஆமென். இன்னும் நமக்கு எஞ்சி இருக்கிற காலம் எல்லாம் ஆசீர்வாத காலம் தான். அவரை மறக்கக்கூடாது, அவருடைய வார்த்தையை உதாசனப்படுத்தக்கூடாது, அவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அவர் தான் நமக்கு மரியாதை. முதல் மரியாதை அவருக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது, வேற எந்த மனுஷனுக்கும் கிடையாது. வேற யாருக்கு? எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அதிபதியாக இருந்தாலும் சரி, ரட்சிப்பின் அதிபதிக்கு தான் முதல் மரியாதை. பிரைஸ் காட். எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? என் வாழ்க்கையில் ரட்சிப்பின் அதிபதி, கேப்டன் ஆஃப் சால்வேஷனுக்கு தான் முதல் சல்யூட். எந்த மனுஷனும் கிடையாது. ஆமென். அப்படி எந்த மனுஷனையாவது எந்த காரியத்தையாவது இயேசுக்கு சமமாக, இயேசுக்கு மேலே உயர்த்தினா தப்பிதான். அது பாவம், அது விக்கிரக ஆராதனை மாதிரி. ஆகவே பிரியமானவர்களே, இந்த வேலையில் நினைத்து பார்ப்போம். நம் கையில் இருக்கிற அப்பம் இயேசுவின் சரீரம். சொல்லுவோம், இயேசுவின் சரீரம். புசிப்போம், ஜீவன் பெருகட்டும். நம்முடைய கையில் இருக்கிற தாட்சிய ரசம் இயேசுவின் ரத்தம். ஆமென். நமக்காக சிந்தப்பட்ட ரத்தம். சொல்லுவோம், இயேசுவின் ரத்தம். பானம் பண்ணுவோம். வியாதிகள் சுகமாகட்டும். உடல் வியாதிகள், மன வியாதிகள் ஒன்று நம்மிடத்தில் இருக்க முடியாது. நல்ல சுகம். இந்த மாதத்திலே பொருளாதாரத்திலே செழிப்பு, குடும்பத்திலே சமாதானம். அவருடைய சரீரத்தையும் அவருடைய ரத்தத்தையும் போஜனமான படிக்கிறபடியால், இந்த மெய்யான போஜனத்தை நாம் பண்ணுகிறபடியால், யோவான் 6 சொல்லப்பட்ட பிரகாரமாய் நாம் அவரில் நிறுத்தியிருக்கிறோம், அவர் நம்மில் நிறுத்தியிருக்கிறார். ஆகவே நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். இந்த மாதத்தில் இடையிலிருந்து இந்த 28 நாள் நம்ம பண்ண போகிற எல்லா ஜெபங்கள், விண்ணப்பங்கள், நம்ம ஏறெடுக்கிற ஆண்டோட வேணும்னு கேட்கிற எல்லா காரியத்தையும் நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நமக்கு நன்றி. எல்லாச்சும் ஆண்டவரே நமக்கு நன்றி. உடைய சரீரத்துக்காக நன்றி, ரத்தத்துக்காக நன்றி. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். இதனாலும் கூட நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு விஷயம் தான் மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அது நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்தணும். இங்கே தான் விஷயமே இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கை ஏதோ கோயிலுக்கு வந்துட்டு போகிற வாழ்க்கை கிடையாது. கோயிலுக்கு வந்துட்டு போகிறது கிடையாது. கோயிலுக்கு வந்தால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். அபிஷேகத்தின் நிறைவுக்குள்ளே போயிட்டே இருக்கணும். கோயிலுக்கு வந்தால் நல்ல சத்தியங்களை கற்றுக்கொண்டு அது போய் என்ன பண்ணணும்? வீட்டில் சொந்த வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தணும். எடுத்து அப்ளை பண்ணணும், பயன்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். கோயிலுக்கு வந்துட்டு போகிறது மட்டும் ஆண்டவர் மகிமைப்படுத்துறது கிடையாது. இப்படி கூடி வரும்போது, அது 1ஆம் தேதி கூடி வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையில் கூடி வந்தாலும் சரி, புதன்கிழமையில் கூடி வந்தாலும் சரி, நமக்கு பிரயோஜனமானவைகளை ஆண்டவர் போதிப்பார். எல்லாம் சொல்ல பிரயோஜனமானவைகள். அப்போ நம்முடைய வாழ்க்கை, எஞ்சியுள்ள வாழ்க்கை, அப்போ இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு. ஆமென். மீதி ஒரு நம்முடைய வாழ்நாள் எஞ்சிய நாட்கள் இருக்கிறது. இந்த நாட்களிலே நாம் அவருக்கு உகந்த வண்ணமாய், அவருக்கு ஏற்ற விதமாய்
பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற விதமாய் நாம் நடக்க வேண்டும். விசுவாசிகள் என்ற பெயருக்கு ஏற்ற விதமாய் நாம் நடந்து காட்ட வேண்டும். இதான் கிறிஸ்தவ ஜீவியம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நான் கோயிலுக்கு போன நல்லா இருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் ஒரு பெரிய சாட்சி கிடையாது. எப்படி நல்லா இருக்கீங்க? ஏன்? இந்த வார்த்தையை நான் கற்றுக்கிட்டேன். இந்த வார்த்தை உபதேசம், இதான் சத்தியம். அப்போ தொடர்ந்து கீழ்ப்படிவேன். எனக்காக இவரெல்லாம் செய்து முடித்தார். புரியுதா உங்களுக்கு? எனக்காக அவர் யாவற்றை செய்து முடித்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு நன்றி எப்பொழுதுமே இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வாசிப்போம் 2 கொரிந்தியர் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். நமக்கு பிரசித்தமாய் தெரிஞ்சது தான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. அப்போ விசுவாசிகள் பிதாவுடைய அன்பை பெற்றுக்கொள்வதற்கு நாம் பாத்திரவான்களாய் மாற்றப்பட்டிருக்கோம். ஆமென். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்து இயேசு மூலமாய் கிடைக்கிற கிருபை, கிருபை தகுதி இல்லாத நம்மையை பாராட்டுகிற அந்த அன்பு, அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு நாம் தகுதி அடைந்திருக்கிறோம். நாம் அதுக்கு பாத்திரவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். அதே போல தேவனுடைய அன்பையும் இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைக்கிற கிருபையும் பெற்ற நாம் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் வைத்துக்கொள்ளும். எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம், ஃபெலோஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட். இது ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவ ஜீவியத்தில். கிறிஸ்தவர்களும் அநேக சபை ஊழியக்காரவங்க இதெல்லாம் அடிக்கடி போதிக்கணும், அடிக்கடி தியானிக்கணும். இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையே எப்படி இருக்கு அப்படின்னா, பிரியமானவர்களே, உங்களுக்கு சொல்கிறேன், இந்த கிறிஸ்தவ ஜீவியமே பரிசுத்த ஆவியானவரோடு வைத்திருக்கிற ஐக்கியத்தின் மூலமாய் மட்டும்தான் நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும். ரட்சிப்பின் மூலமாய் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் பலாபலெல்லாம் சுதந்திரத்து கொள்ள முடியும். இப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு நபர் எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஆகிய சபையிலே இந்த பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி காலை ஆராதிக்க கூடி வந்த உங்களையும் இணையத்தின் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற அன்பு நெஞ்சங்களையும் வாழ்த்துகிறேன். நம்முடைய ஐக்கியம் எப்பொழுதும் பரிசுத்த ஆவியானவரோடு இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய ஐக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடு இருப்பதாக. அப்போ பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய கிறிஸ்துவோட ஐக்கிய தேவையில்லையா பாஸ்டர் அப்படி கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்க, 1 யோவான் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இதே யோவான் பாருங்க யோவான் சுவிசேஷத்தை எழுதுற யோவான் அங்கே நிருபத்தை எழுதியிருக்காரு. அவர் சொல்றாரு பாருங்க 1:3, நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. பிரைஸ் காட். அப்போ ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தையும் இப்போ நம்ம படித்தோம்ல 2 கொரிந்தியர் 13:14, இது ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்து வச்சு பார்க்கும்போது, பிரியமானவங்களே, இந்த கடைசி நாட்களில் சபை நாட்களில் பரிசுத்த ஆவியானோட நீங்கள் ஐக்கியம் வச்சிங்கன்னா நீங்கள் பிதாவோடு ஐக்கியம் வச்சதாக தான் அர்த்தம். பரிசுத்த ஆவியானோட ஐக்கியம் வச்சா நீங்கள் குமாரனாகிய இயேசுவோடு ஐக்கியம் வைத்ததாக அர்த்தம். ஆமென். பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் நம்ம பிரிக்க முடியாது. இந்த கடைசி நாட்களில் சபை நாட்களில் இந்த காலகட்டத்தில் நமக்கு நம்மோடு கூட ஐக்கியம் கொள்வதற்காக வந்த திருத்துவத்தில் காட் ஹெட் 3வது நபர் யாரா? பரிசுத்த ஆவியானவர். பிரைஸ் காட். இப்போ பரிசுத்த ஆவியானவரோடு வைக்க அந்த ஐக்கியத்தின் மூலமாய் தான் நம்ம தேவாதி தேவனோடு கூட ஐக்கியம் வைக்க முடியும், அவரோடு கூட தொடர்பு வச்சுக்கொள்ள முடியும். இப்போ நம்ம கொடுக்கப்பட்டிருக்கவர் எல்லா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். ஒரு காலகட்டத்தில் தேவன் ஆவியான தேவன் இந்த பூமிக்கு எப்படி வந்தார்? நம்மை போல ஒரு சரீரத்தை உடையவராய், நம்மை போல மாம்சத்தின் ரத்தத்தையும் உடையவராய் வந்தார். அவர் தான் இயேசு. இன்றைக்கு அவர் என்ன பண்ணுறாரு? பரலோகத்திலே பிதாவின் வலது பார்சத்திலே நமக்காக வேண்டுதல் செய்கிற மகா பிரதான ஆசாரியராக வீற்றிருக்கிறார். ஆனால் பூமியிலே வாழ்கிற நமக்கு ஒரு காலத்திலே இந்த பூமியிலே 2000 வருஷங்களுக்கு முன்பாய் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த இயேசு இப்பொழுது எப்படி இருக்காரு? எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவராக இருக்கார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் என்று சொல்லும்போது அதனால தான்
மூத்த ஊழியக்காரங்களாம் நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. பரிசுத்த ஆவி அப்படி சொல்லக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர். எல்லா சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பெந்தெகோஸ்து முன்னோடிகள்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. பயணிச்சுலாம் ஆவி ஆவின்னு சொல்லாதீங்க, ஆவியானவர்னு சொல்லுங்க. அப்போ தான் ஜனங்களுக்கு விளங்கும், மக்களுக்கு விளங்கும், பின்னொரு சந்ததிக்கு விளங்கும், சின்ன பிள்ளைகளுக்கு விளங்கும். அவர் ஒரு நபர். எல்லாம் சொல்லுங்க அவர் ஒரு நபர். இயேசு ஒரு நபர். அதே போல பரிசுத்த ஆவியான ஒரு நபர். இஸ் அ பர்சன். ஆமென். அப்போ இன்றைக்கு சபையின் காலத்தில் பிரியமானவர்களே, நாம் அனைவரும் ஒரு நபரோடு தொடர்பு வச்சுக்கொள்ளணும். அந்த நபர் யாருன்னா எல்லாம் சொல்லுங்க பரிசுத்த ஆவியானவர். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு கூப்பிட்டாலே என்ன அர்த்தம்னா, நீங்கள் தேவாதி தேவனே அப்படின்னு கூப்பிட்டதான் அர்த்தம். ஆமென். நீங்கள் பரிசுத்த ஆவியானவரே அப்படின்னு கூப்பிட்டீங்கனாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி தான் அது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ இவரோடு ஐக்கியம் வைத்தால் முழு திருத்துவம். ஆமென். முழு முழு கடவுள்கள் மூன்றில் ஒன்றாக இருக்கிறார் இல்லையா? மூன்றில் ஒன்றாக இருக்கிற தேவனோடு கூட நாம் ஐக்கியம் வைக்கிறோம். இல்லைக்கு இப்படி தான் வைக்க சொல்லியிருக்கார். தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆமென். அப்படின்னு சொல்ல சமாரியா ஸ்திரீட்ட தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட். என்னதான் தேவன் இந்த பூமிக்கு மனுஷனாய் மனுஷ ரூபம் எடுத்து இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தாலும் அவர் மனுஷ ரூபத்தில் வந்தவருக்கு உருவமோ படமோ வைக்கக்கூடாது. அதுக்கு மேலே எப்படி கும்பிடணும், அவரை எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடும் உண்மையோடு தான் அவரை ஆராதிக்கணும். அவரே சொல்லியிருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இல்லைக்கு நம்ம அவரோட கூட என்ன பண்ணுவோம்? எல்லாச்சும் ஐக்கியம் வைக்கணும். ரொம்ப முக்கியம். எல்லாச்சும் ஐக்கியம் இல்லை. வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம் பரிசுத்த ஆவியானவரோடு ஐக்கியம் வைக்கிறது. என்ன சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவரோடு நான் ஐக்கியம் வைப்பேன், நட்பு வைப்பேன். ஆமென். அவரோடு பழகுவேன், அவரோடு பேசுவேன். அதான் அர்த்தம். ஐக்கியம்னா அவரோடு உறவாடுவேன், அவரை வரவேற்பேன், அவரிடத்திலே பேசுவேன், அவரிடத்திலே சொல்லுவேன், அவரிடத்திலே கேட்பேன். அப்படிதானே? ஒரு நபர்கிட்ட தானே பண்ணுறோம். ஒரு நபர்கிட்ட என்ன பண்ணுறோம்? ஒரு நபர்கிட்ட என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். ஒரு நண்பர்கிட்ட பேசுகிறோம். ஒரு குருகிட்ட என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். அவர் பேசுகிறத நம்ம கேட்குறோம். அப்போ ஏதோ ஒரு ஆவியாக வந்து அப்படியே நம்ம மேலே அசைவாடி ஒரு ஆவியாக அப்படி ஆவியாகவே போயிடல. ஹீஸ் அ பர்சன். ஆமென். அந்த பர்சன், அந்த நபர் என்ன சொல்லுங்க? எனக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். ஆமென். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம். ரொம்ப பழகிக்கொள்ளணும். இந்த மாதம் 28 நாளும் இந்த ஐக்கியத்தை மேம்படுத்துங்க. ஆமென். இன்னிலிருந்து ஐக்கியத்தை மேம்படுத்துங்க. ப்ராக்டிக்கலாக கிறிஸ்துவ வாழ்க்கை கொண்டு வரணும். ஐக்கியத்தை மேம்படுத்தணும். இன்னும் ஒருவேளை இது இத்தனை நாள் இந்த ஐக்கியத்தை ஏனோ தானோடு செய்திருந்தோம்னா இந்த மாதம் ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னும் அதிகமாக்குவோம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 16 வாசிக்கிற பாருங்க. இயேசுவானவர் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்போது சொன்னார் பாருங்க, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது எல்லென்றைக்கும் உங்களுடைய கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். எல்லாச்சும் வேறொரு தேற்றரவாளன். ஆமென். வேறொரு அனதர் கம்ஃபோர்டர். இந்த அனதர் என்கிற அந்த வேறொரு அனதர் அப்படிங்கிற இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை என்னன்னா அலோஸ். ALLOS. அலோஸ் என்ற கிரேக்க பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவரை போலவே, அதை போலவே. அப்படின்னா என்னன்னா முதல் கம்ஃபோர்டர் யாருன்னா வேறொரு கம்ஃபோர்டர், வேறொரு தேற்றரவாளன். அப்படின்னா யாரு? பரிசுத்த ஆவியானவரை பற்றி இயேசு சொல்றாரு. அவன் வேறொரு முன்னாடி யார் இருந்தா? இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? ஜீசஸ் தான் முதல் தேற்றரவாளன். அப்ப நான் இவ்வளவு நாள் உங்களை தேற்றி ஆற்றிக் கொண்டிருக்கிறேன், நான் போன பிற்பாடு வேறொரு தேற்றரவாளன் வருவார் அப்படின்னா அங்கே அலோஸ் அப்படி அந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா எல்லை போலவே, எல்லை போலவே, அப்படியே சாட்சாத் நானே. அதான் அர்த்தம். சாட்சாத் நானே உங்களுக்கு ஆவியானவராய் வருவேன், நானே வேறொரு தேற்றரவாளனாய் வருவேன். அடுத்த வசனத்தை படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். நான் உங்களை திக்கற்றவளாய் விடேன். உங்களை விட்டுட்டு போறேன்னு நினச்சிக்காதீங்க.
வேறொரு ஃபார்மில் வந்துடுவேன். ஆமென். வேறொரு வேறொரு தலைமையின் கீழ் வந்துடுவேன். வேறொரு ஆளாய் வந்துடுவேன். ஆள் தத்துவத்தில் வந்துடுவேன். புரியுதா? வேறொரு டிவைன் பர்சனாய் நான் வந்துடுவேன். இப்போ இயேசுவா இருக்கேன். நிச்சயமாக என்ன பண்ண மாட்டேன், கடைசி வரைக்கும் உங்களோட தான் இருப்பேன். நான் போயிட்டு வேறொரு சேற்றரவாளவனாய் நான் வருவேன். தான் சொல்லுங்க பாருங்க, உங்களை திக்கற்றவளாய் விடேன். பிரைஸ் தி லார்ட். அப்போ அன்னைக்கு இருந்த சீஷர்களுக்கு மட்டும் இல்லை, அப்போஸ்தலர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் திக்கற்றவர்களாய் இந்த பூமியில விடப்படவில்லை, அனாதைகளாய் இந்த பூமியில விடப்படவில்லை. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை சரீர பிரகாரமாய் தாய் தகப்பனை நம்ம இழந்திருக்கலாம், கணவனை எழுதுக்கலாம், மனைவி எழுதுக்கலாம். அதுதான் இந்த உலக பிரகாரமான ஒரு உறவு. அது இழப்பு தான், இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் ஒரு இழப்பு தான் இந்த உலகத்தை வாழ்நாடு. ஆனால் பிரியமானவர்களே, யார் நம்மை விட்டு யாரை நம்ம இழந்தாலும் நம்ம கூடவே இருப்பதற்கு ஒருத்தர் இருக்காரு. எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொன்னார், நான் உங்களை அனாதையாக விடல, உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடலை, உங்களிடத்தில் வருவேன். அப்போ உங்களிடத்தில் வருவேன் இயேசு சொன்ன இந்த 18ஆம் வசனத்தில், இந்த பின்பகுதியில் உங்களிடத்தில் வருவேன்னா, அங்கே செகண்ட் கமியை பற்றி எழுதப்படல. வருவேன், திருப்பி செகண்ட் கமியில் வருவேன்னு சொல்ல, வருவேன்னா பரிசுத்த ஆவியானவராய் வருவேன். ஆமென். இன்னொரு பர்சனாக வருவேன். போயிட்டாரு. அதான் அர்த்தம். நான் தான் உங்களை அடுத்தபடியாய் தொடர்ந்து வழி நடத்துவதற்கும் உங்களை வாழ வைப்பதற்கும் இந்த 3.5 வருஷம் நல்லா என்ஜாய் பண்ணிக்க கிட்ட அப்போ சில சீசர்கள்லாம். அவன் உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த 3.5 வருஷம் நீங்கள் ஒரு சின்ன கூட்டம் தான் என்னை என்ஜாய் பண்ணிச்சு. இப்போ நான் வர போகிறேன்ல, இப்போ அகில உலகம் என்னை என்ஜாய் பண்ணும். ஆமென். அன்னைக்கு யூதேயா, கலிலேயா, நடுவில் சமாரியா, இதுக்குள்ளே இப்படி போயிட்டு வந்துட்டு இருந்தார். யோர்தான் நதிக்கரமாக போயிட்டு வந்தார். இப்படியும் இந்த இஸ்ரேல் டூர் மாதிரி போயிட்டு வந்துட்டு இருந்தார் அவர். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் செய்ய அவருக்கு அப்போ அதான் அசைன்மெண்ட்டு. இன்றைக்கு அவர் எப்படி இருக்காரு, அகில உலகத்திற்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இதை வருவேன் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்களா? ஆமென். அப்போ வந்துட்டார். என்னைக்கு வந்தார்? பெந்தெகோஸ்தே நாள் இன்னைக்கு வந்தார் பாருங்க. இன்னைக்கு அகில அண்டார்டிகாலையும் அவர் தான் இருக்கார், ஆர்டிகாலையும் அவர் தான் இருக்கார், பசிபிக் பெருங்கடல்லையும் அவர் தான் இருக்கார். ஆமென். வட துருவத்திலையும் அவர் தான் இருக்கார், தென் துருவத்திலையும் அவர் தான் இருக்கார். ஆமென். யார் அவர்? எல்லாம் சொல்றது தேற்றரவாளன், வேறொரு தேற்றரவாளன். இயேசு என்ற நாமத்தை உடையவராய் இந்த பூமிக்கு வந்த தேவன் இப்போ எப்படி இருக்காரு? எல்லாம் சொல்லுங்க, ஒரு நபராய், ஒரு பர்சனாய். ஆமென். இப்போ அகில உலகத்திலும் இருக்கிறார். அகில உலகத்தில் இருக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுடைய சரியத்துக்குள்ள இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? எந்த விசுவாசியும் அனாதை கிடையாது. இயேசுவை ஏற்றுக்கொண்ட எந்த விசுவாசியும் திக்கற்றவர்கள் கிடையாது. எனக்கு ஹெல்ப்பே இல்லை, எனக்கு யாருமே இல்லைன்னு இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் வேணா சொல்லலாம். அது உண்மைதான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்களாக அந்த பூமியில் அனாதை தான். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், பிரியமானவர்களே, நாம் அனைவரும் அவரால் தேற்றப்படுகிறவர்கள், அவரால் ஆற்றப்படுகிறவர்கள். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல அவர் தேற்றுகிறார், ஒரு தகப்பன் சுமப்பதை போல அவர் சுமக்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் செஞ்சிட்டு இருக்கார். ஆமென். பிரைஸ் காட். ஒரு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கணவன்கிட்ட அன்பு கிடைக்கலையா, இல்லை மனைவிட்டு அன்பு கிடைக்கலையா, இல்லை பிள்ளைகிட்ட அன்பு கிடைக்கல, சோர்ந்து போகவே வேணாம். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கார். ஆமென். எதெல்லாம் லேக்கிங்காக இருக்கோ அதை நிரப்புறாரு. அது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் குறைவு இருக்கோ நிறைவானவர் அவர் வரும்போது அதெல்லாம் குறைவானதான் நிறைவாய் மாறுது. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாம் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட இருக்கார். 3 தடவை சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்கார். சத்தமாக சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்கார். பிரான்சிஸ் பிரதர் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் என்னோட இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் என்னோட கூட இருக்கார், என் கூடயே இருக்கார். ஆமென். நான் படுத்திருந்தாலும் அவர் என்னோட கூட இருக்கார், நான் நடந்தாலும் என்னோட கூட இருக்கார், நான் போனாலும் அவர் என்னோட கூட இருக்கார். ஆமென். நான் ஏரோப்ளைனில் பறந்தாலும் அவர் என்னோட கூட இருக்கார். பிரைஸ் காட். நான் கப்பலில் போனால் என்னோட கூட இருக்கார். சங்கீதக்காரன் சொல்கிறான், பிரைஸ் காட், கடலில் சமுத்திரத்தில் அடியில் போய் அங்கே போய் படுக்கையை போட்டாலும் அங்கே அவர் தான் இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ இப்படி இருக்கிறவரோட நம்ம என்ன பண்ணணும்? எல்லாம் ஐக்கியம் வைத்துக் கொள்ள வேண்டும்.
அவரோடு நான் பேசுவேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவரோடு நான் பேசுவேன். அவரு ஒரு நபர், அதனால் அவருக்கு எல்லாமே இருக்குது. அவருக்கு இமோஷன் இருக்குது. ஆமென். இப்போ நம்மள மாதிரி அவர் நபர், அவருக்கு என்ன இருக்குது? அவருக்கு எல்லா உணர்வுகள்லாம் இருக்குது. அதனால தான் பவுல் எழுதும்போது சொன்னார், மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய்ப்பட்ட பரிசுத்த ஆவியோடு துக்கப்படுத்தாதீங்க. பரிசுத்த ஆவியினால் துக்கம் அடைய முடியும், துக்கம் அடைஞ்சிருவார். நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பேச்சு, இவைகளெல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களை பற்றி தான் சொல்கிறேன். இப்போ இவைகளெல்லாம் அவருக்கு ஏற்ற விதமாக இல்லைன்னா அவர் துக்கப்படுவார். எழுதப்பட்டிருக்கா எபேசிய 4 பாருங்கள், எழுதப்பட்டிருப்பாரு. நம்ம குண்டக்கா மண்டக்கான்னு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது எடுத்த கவத்தோடு. இது வந்து மதம் கிடையாது. இஷ்டத்துக்கு எதுவுமே செய்ய முடியாது. திடீர்னு நம்ம எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவை செலவு வைக்க முடியாது இருக்கவங்கலாம். இன்னொரு ஐயோ பழைய காலத்தில் ஒரு பாஸ்டருக்கு செலவு வைக்க முடியாது. பவுல் அப்போஸ்தலருக்கு சிலையை கொண்டு போய் வைக்க முடியாது. இயேசுக்கும் சிலையை வைக்க முடியாது. எதுவுமே அவர் காட்டின வழியில் தான் நம்ம நடக்கணும். திடீர்னு நாங்கள் வந்து எங்கள் தலைவர்களுக்கெல்லாம் எங்கள் குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு போய் சிலை வைக்க முடியாது. இது எதுவுமே எடுத்த கவத்தை நம்ம செய்ய முடியாது. எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய டைரக்ஷன் படி தான் நம்ம நடக்கணும். அவருடைய டைரக்ஷன் படி நம்ம நடக்கணும்னா அவர் ரொம்ப துக்கப்படுவார். நம்புறீங்களா? அவருக்கு இமோஷன் இருக்கு. ஏன்னா அவர் நபர், அவர் துக்கப்படுவார், மகிழ்ச்சி அடைவார், சந்தோஷம் அடைவார். நம்மளை போல தான் அவர், அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. அதனால தான் எபேசியருக்கு எழுதுகிற நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தை பாருங்க. அல்றியும் 4:30 அல்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். அது இந்த மொழிபெயர்ப்பில் அது அப்படியே அந்த ஸ்பிரிட் ஹோலி கோஸ்ட்னு இருக்கிறத அப்படியே ஆவியிலே நம்ம தமிழில் மொழிபெயர்த்துறாங்க. உண்மையிலுமே என்ன செய்யணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவரை நம்ம புரிஞ்சுக்குவோம். நம்ம ஆவியானவரை பெற்றிருக்கிறோம். அதனால் ஒருவேளை பைபிளில் ஒரு சில இடங்களில் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவி இதெல்லாம் வரும்போது நமக்கு ஒரு காரியம் நல்ல நடைக்கு வரணும். எல்லாம் சொல்ல பரிசுத்த ஆவியானவர், இஸ் அ பர்சன். அப்போ இன்றைக்கு ஒரு நபராய் எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை எல்லாம் சொல்லுங்க, நான் துக்கப்படுத்த மாட்டேன். ஆமென். ஏன் நமக்கு என்ன இமோஷன் இருக்கும், நமக்கு என்ன இதெல்லாம் இருக்கும், அது அவருக்கு இருக்குது. அதனால தான் அவர் ரொம்ப இமோஷன் ஆகிடுவார். என்னப்பா அவர் அழுவார். இஸ் எ ஜென்டில்மேன். தவறு செய்யும் போது அவர் வருத்தப்படுவார். நம்ம தவறு செய்யும் போது அவர் வருத்தப்படுவார். அதெல்லாம் பாருங்க, இது அந்த வசனத்துக்கு முன்னாடி பின்னாடியெல்லாம் என்ன போட்டிருக்குன்னா, பிசாசுக்கு இடக்கூடாதீர்கள், திருடாதுங்க, நல்ல வேலை செய்யுங்க, கெட்ட வார்த்தை வாயிலிருந்து புறப்பட வேண்டாம், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளையே பேசுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த வசனம் வருது. அதுக்கு பின்னாடி பாருங்க 31 கசப்பு வேணாம், கோபம் வேணாம், மூர்க்கம் வேணாம், கூக்குரல் வேணாம், தூஷணம் வேணாம், இந்த துர்குணங்கள்லாம் வேணாம், அதுக்கு பதிலாக தயவாய் மன்னிங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்போ இப்படி அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யும் போது அவர் எப்படி இமோஷன் ஆவார்னா அவர் துக்கப்படுவார். அவருக்கு பிரியமுள்ள காரியங்களை செய்யும் போது அவருக்கு பிரியப்படுது மன உருக்கம், தயவு, அன்பு செய்யும் போது அவர் சந்தோஷப்படுவார். பிரைஸ் காட். அப்போ இஸ் எ நபர், ஒரு பர்சன். பாருங்கள், நம்ம ஒரு நல்ல ஒரு நண்பர் நம்ம கூட இருக்காருன்னா அவர் இன்சல்ட் பண்ணுவோமா? அவர் முகக்கோடுற மாதிரி நடந்துக்குவோமா? நிச்சயம் நடந்துக்க மாட்டோம். அவர் ப்ளீஸ் பண்ணுவோம். சாதாரண உலக நண்பர்களே, அவருக்கு என்னோட ரொம்ப பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, அவனுக்கு இது பிடிக்காது அப்படின்ட்டு நம்ம நண்பருக்கு பிடிச்சதான் நம்ம செய்வோம். அப்போ உலகத்தில் இருக்க நண்பர் அவன் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டான், அடுத்து வேறு நண்பர் கூட வந்துவார். ஆனால் இவர் வந்து ஆண்டு சொல்லுங்க, எல்லன்றைக்கும் உங்களோடு கூட இருப்பதற்காக, எல்லாம் சொல்லுங்க எல்லன்றைக்கும் எல்லோடு இருப்பதற்காக ஒரு நண்பர் வந்திருக்காருங்க. ரொம்ப நல்ல மனுஷன், பரிசுத்த ஆவியானவர். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் அவரை துக்கப்படுத்த மாட்டேன், அவர் பேச்சை கேட்பேன், அவர்கிட்ட நான் பேசுவேன். ஆமென். அவர்கிட்ட பேசாமல் இருந்தால் எப்படி இருக்கு பாருங்க. நம்மள்ட்ட ஒரு நல்ல நண்பர் இருக்காரு, நம்மள்ட்ட ஒரு நல்ல கெஸ்ட் வந்திருக்காங்க, ரொம்ப அன்பான ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க, நல்ல ஒரு இப்படி இருக்கு பாரு. விருந்தாளி வந்து அந்த வீட்டில் ஒரே பேச்சு தான், கையமையா பேசிகிட்டு இருப்போம். ரொம்ப நெருங்கின சொந்தக்காரன் வந்துட்டாங்கன்னா அவ்வளோ ஒரே பேச்சு, தூக்கம்லாம் இருக்காது, பேசிக்கிட்டே கிடப்போம். அப்போ இவர்கிட்ட எவ்வளோ பேசணும்? இவர் தான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க டிவைன் கெஸ்ட்டு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் தெய்வாதிகமாக நம்மள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கார். தேவன் நம்மள்கிட்ட ஒரு நல்ல உறவினராய், நல்ல உறவுக்காரராய், நல்ல நண்பராய் வந்திருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? அதனால பாருங்க, இதை அடுத்தது அந்த யோவான்
இல்லை அடுத்தது பாருங்க, இதில் 14:18 நான் உங்களிடத்தில் திக்கற்றவனாகிவிடேன், நான் உங்களிடத்தில் வருவேன் அப்படி எழுதியிருக்கா. பிரைஸ் காட். பிலிப்பியர் புஸ்தகம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2 அங்கே பாருங்க, 1-2 ஆகிய வசனங்களை பார்ப்போம். அதனால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும், அங்கே பாருங்க, அங்கே சொல்லப்பட்ட மாதிரி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அதே மாதிரி இந்த வசனம் இருக்கு. கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேர்தலும் ஆவியில் யாதொரு ஐக்கியமும் இருக்கா. ஆவியானவர்கள் எங்கடா வந்து என்ன இருக்கும், எல்லாத்துக்கும் ஐக்கியம், ஃபெலோஷிப். பிரைஸ் தி லார்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மூல பாஷையில் பார்க்கும்போது இந்த பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியினாலே யாதொரு ஐக்கியம்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே போடப்பட்டிருக்கிற வார்த்தை கொய்னோனியா என்ற வார்த்தை போடப்பட்டிருக்கு. அப்புறம் இல்லைன்னா பார்ட்னர்ஷிப், எல்லாம் சொல்லுங்க பார்ட்னர்ஷிப், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பங்குதாரர். ஒரு பிஸ்னஸ் 2 பேர் சேர்ந்து பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம். 2 பேரும் 3 பேர் பார்ட்னர், பங்குதாரர் பண்ணுறோம். அதான் அப்போ பரிசுத்த ஆவியானவர் எல்லாம் சொல்லுங்க, என் வாழ்க்கையிலே ஒரு பங்குதாரர், இஸ் அ பார்ட்னர், சீனியர் பார்ட்னர், என்னுடைய மூத்த பங்காளர். பால் யாக்கிச்சோ புக் எழுதியிருப்பார், பரிசுத்த ஆவியானவருடைய மூத்த பங்காளர். எல்லாம் சொல்லுங்க, அவர் என்னுடைய பார்ட்னர், என் லைஃபுக்கு ஒரு பார்ட்னர். எப்படி கணவனுக்கு மனைவி லைஃப் பார்ட்னரோ, மனைவிக்கு லைஃப் பார்ட்னர் இல்லையா? லைஃப் பார்ட்னர் எவ்வளோ முக்கியம் இல்லையா? ஒரு யாராவது லைஃப் பார்ட்னர் இழந்து போனால் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ வேதனைப்படுறாங்க, எவ்வளோ அவங்களோட வாழ்க்கை ரொம்ப துன்பகரமாக ஆகிடுது பார்த்தீங்களா? அப்போ லைஃப் பார்ட்னர் எவ்வளோ முக்கியமோ எல்லாம் சொல்லுங்க, அதை காட்டிலும் இந்த பார்ட்னர் எனக்கு ரொம்ப முக்கியம். விசுவாசிக்கிறீங்களா? டெல்லிக்கு ஒரு முறை டூர் போனப்போ அங்கே பஸ்ஸில் போகிறோம், இந்த டூரிஸ்ட் பஸ். அந்த டூரிஸ்ட் கைடு சொல்கிறான், அவனுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் சொல்கிறான், யூ கேன் ஃபர்கெட் யுவர் லைஃப் பார்ட்னர், டோன்ட் ஃபர்கெட் யுவர் சீட் பார்ட்னர். பக்கத்தில் உட்காந்துருக்க யாரும் பார்த்து கேட்குறான். ஏன்னா இறக்கி விட்டு அப்போ தான் தெரியும், பக்கத்தில் உட்காந்துருக்கவரை பார்த்தாது பஸ்ஸை தேடி கண்டுபிடிச்சிரு. ஆக்ரா கூட்டிகிட்டு போ, அங்கே கூட்டிகிட்டு போ, இங்கே கூட்டிகிட்டு போ. அவன் சொல்கிறான், எப்போ வந்தால் நான் சொல்லுவான், இறங்கி ஏறும்போதெல்லாம் டோன்ட் ஃபர்கெட் யுவர் சீட் பார்ட்னர், பக்கத்தில் மூச்சை பார்த்துக்க அப்படிவாங்க. ஏன்னா எல்லாருமே புருஷன் முன்னாடி வந்துருக்க மாட்டாங்க, எல்லோரும் குடும்பம் வந்துருக்க மாட்டாங்க. பக்கத்தில் எவன் உட்காந்து பார்த்து அவன் பின்னாடி இப்போ காணா போயிடாத, டெல்லியில் காணா போயிடாதுன்னு சொல்லுவாங்க. ஹிந்திலையும் இங்கிலீஷில் சொல்லுவான், யூ மே ஃபர்கெட் யுவர் லைஃப் பார்ட்னர், டோன்ட் ஃபர்கெட் யுவர் சீட் பார்ட்னர்னு சொல்லுவான். ப்ரைஸுக்கு தான் நான் சொன்ன பாருங்க, நம்ம யாரை மறந்தாலும் பரிசுத்த ஆவியை மறக்கக்கூடாது. பரிசுத்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது நிச்சயமாக நம்ம லைஃப் பார்ட்னரை மறக்க மாட்டோம். ஏன்னா பரிசுத்த ஆவி சொல்லிக் கொடுப்பாரு, நீ லைஃப் பார்ட்னரை மறந்துடாத, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடு, அவங்களை அன்பு செய், அவங்கள ஸ்டேகி அப்படின்வார். புரியுதா உங்களுக்கு? கொய்னோனியா என்ன பார்ட்னர். பார்ட்னரோட வேலை என்னன்னா சொல்லுங்க, பார்ட்னர்னா ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருப்பாங்க. சில பேர் காசை மட்டும் போட்டுட்டு போயிட்டே இருப்பான், போயிட்டு வந்து மாதத்துக்கு வருது இல்லை வருஷத்துக்கு வருது லாபம் இருக்கா அப்படின்னு கேட்பான். நம்ம பரிசுத்த ஸ்லீப்பிங் பார்ட்னர் கிடையாது, ஆக்டிவ் பார்ட்னர். பிரைஸ் காட். இன்னும் சொல்லப்போனால் நம்மளை ஆக்டிவ் ஆக்கி விட்டுருவார். விசுவாசிக்கிறீங்களா? ஸ்லீப்பிங் பார்ட்னர்லாம் சில பேர் இருப்பானுங்க. நாங்களாம் ஒரு பிஸ்னஸ் பண்ண பாருங்க, அப்படி தான் எடுத்துப்பட்டு எங்கேயோ பெங்களூர்லேருந்து வருவானுங்க, மைசூர்லேருந்து வருவானுங்க. எங்கள் பார்ட்னரில் வந்து கணக்கை காட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்பான். இங்கே நாங்களாம் லொங்குன்னு எல்லாம் சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருப்போம். ஒரு காலத்தில் ஃபைனான்ஸ் அண்ட் சிட் ஃபண்டெல்லாம் நடத்திட்டு இருந்தோம். அப்போ சொல்கிறேன். அப்போ வந்து திடுப்புன்னு வந்து அவன் பாட்டுக்கு எவ்வளோ லாபம் வந்துச்சு அப்படி கேட்பான். எங்கடா போன இவ்வளோ நாள் ப்ரைஸ் எல்லாம் இது எவ்வளோ லாபம் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். அப்படி கேட்க மாட்டார் பரிசுத்த ஆவியானவர். அவர் சொல்லுவார், 2 பேரும் சேர்ந்து லாபம் சம்பாதிப்போம். ஆமே, உனக்கு லாபம் சம்பாதித்து கொடுப்பதற்காகவே இவர் எவ்வளோ பெரிய நல்ல பார்ட்னர் பாருங்க. ப்ரைஸ் எல்லாம் நம்ம தான் ஸ்லீப்பிங் பார்ட்னராக இருக்கும். நிறைய நேரத்தில் பைபிள் படிக்கிறது இல்லை, சபைக்கு வர்றதில்லை, அந்நிய பாஷை பேசுறது இல்லை. நான் எப்படி இருந்தாலும் என்ன பண்ணான்னா நமக்கு நல்ல ஆக்டிவ் பார்ட்னராக, நல்ல பெனிஃபிட்டை கொடுக்குற பெனிஃபிட்ஃபுல் பார்ட்னராக நமக்கு இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. அப்போ இந்த மாதத்துலேருந்து ஒரு காரியத்தை இவரோட எப்படி ஐக்கியம் வச்சுக்கிறது, இவரோட ஐக்கியம் வச்சுருக்கோம், நம்மளோட வச்சுருக்காரு, நம்ம எப்படி இந்த ஐக்கியத்தை மேம்படுத்துறது? ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, நான் அவரோட பேசுவேன், எனக்கு பேசுகிறேன். காலைல எழுந்திரிச்சோட முதல்ல அவரை இன்வைட் பண்ணுவோம். ஆமேன். எடுத்துகிற கத்தர் மேய்ப்பராக காலம் தாழ்ச்சி அடைய அப்படி சொன்ன அப்படி எழுதிக்க வேணாம். ஆமேன். உன்னதமானவர் எழுதிக்க வேணாம். எடுத்தோட குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட்,
பரிசுத்த ஆவியானவரே உங்களை வாழ்க்கைக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன், இந்த புதிய நாளுக்கு வரவேற்க, வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். ராத்திரியெல்லாம் காத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவரை போட்டு துதிக்க ஆரம்பிப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா ஜப கூட்டங்களிலும் எல்லா சபை கூடி வர ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுறோம், தூய ஆவியை வரவேற்போம். வாரம் தூய ஆவியனா இப்போ தான் அவர் புதுசாக வரல, அவர் வந்துட்டார். அவர் 2000 வருஷத்துக்கு மேலே தான் பூமியில் சுற்றிட்டு இருக்காரு, ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளே இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ நமக்குள்ளே தான் அவர் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறோம், வெல்கம் ஆண்டவரே, இந்த சபை கூடுதலுக்கு உங்களை தலைவராய் வரவேற்கிறோம். ஆமென். தலைமை தாங்க வரவேற்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு உங்களை தலைமை தாங்க, நீங்கள் எங்களை ப்ரெசைட் ஓவர் பண்ணி இதை வெற்றிகரமாய் நாங்கள் பாட, துதிக்க, வார்த்தையை கேட்க எங்களுக்கு உதவி செய்ய அவர் அழைக்கிறோம். அதே போல் வாழ்க்கையில் எல்லா பகுதியும் இன்வைட் பண்ணுவோமா? அப்போ இன்வைட் பண்ண, ஆண்டவரே வாங்க, அவரோட பேசணும், அவர்கிட்ட ப்ரோக்ராம் போடணும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு இவ்வளோ வேலை இருக்கு ஆண்டவரே, அவர்கிட்ட சொல்லுங்கள். ஆண்டவரேன்னு சொன்னாலும் அவர் தான் யார், நீங்கள் யார் ஆண்டவருங்கிற, இயேசுவையா இல்லையான்னு கேட்க மாட்டார். ஆண்டவரேனா பரிசுத்த ஆவியானவர் தான். பிரைஸ்லாம் இன்னைக்கு நமக்கு அவர் தான் ஆண்டவர். பிரைஸ்லாம் பரிசுத்த ஆவியானவரே, தூய ஆவியானவரே, இன்னைக்கு இவ்வளோ வேலை இருக்குது, என்ன செய்ய போகிறோன்னு தெரியலையே. ஆமென். இன்னைக்கு காலையில் கூட இது பிரசங்கத்தை மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தப்போ நான் கேட்டேன், ஆண்டவர் இன்னைக்கு காலையில் ஜெபம் இருக்குது, அதுக்கப்புறம் 10:30 மணிக்கு பாஸ்டர்ஸ் மீட்டிங் இருக்குது, 12 மணிக்கு சபையில் ஒரு சிஸ்டர் வந்து அவங்க வீட்டுக்கு ஜெபம் பண்ண வர சொல்லியிருக்காங்க, பொண்ணு மருமகளுக்கு வளகாவை போடுறாங்கன்னா. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்டருக்கு வந்து 50th பர்த்டே, அவர் வந்து ஆசையாக கூப்பிட்றாரு. நான் சொல்கிறேன், ஐயோ ஒரே நேரத்தில் நிறைய இடத்துல போய் மிங்கிள் ஆக போகிறோமே, ஆவியானவே நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் என்னை வழி நடத்தணும். ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டேன், அவரை வரவேற்றுட்டேன். இந்த 4 காரியங்களையும் நீங்கள் என்னைய நடத்திட்டு போங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆமென். ஏன்னா கொரோனா வந்து இப்போ எம்ஜிஆர் இன்னொரு வேஷம் போட்ட மாதிரி வந்துக்கிறாங்க, டபுள் ஆக்ஷனில். அதனால் இப்போ ஆமாம், நீர் நெருப்பு எம்ஜிஆர் மாதிரி, நீர் எம்ஜிஆர் போயிட்டு நெருப்பு எம்ஜிஆர் வந்துட்டு இருக்காராம். அதனால் ஆனால் நான் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, ஊழியை செய்ய வேண்டியிருக்கு, வெளியே போக வேண்டியது இருக்குது, எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. அதனால் என்னை காப்பாற்றுங்க. ஆமென். எத்தனை பேர் அப்படி இன்வைட் பண்ணுவோம்? ஒரு நாள் 2 நாளில் எல்லாம் சொல்ல இடைக்கி போடணும். விசுவாசிக்க, ஆண்டவர் இன்னைக்கு வேலைக்கு போகிறேன், ப்ரைஸ் எல்லாம். என்ன ஜார்ஜ், ஆமென், உங்கள் ஏதாவது ஒரு இடம் சேலுக்கு வந்துருக்கு, என்ன சொல்லுங்க, பாஸ்டர் ஆட்டிமலையில் 2 ஏக்கர் வந்திருக்கு, யாராவது தெரிஞ்சவங்க தான் சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அது மாதிரி என்ன பண்ணணும், ஆவியானவரை ஆட்டிமலையில் எனக்கு ஒரு இடம் வந்திருக்கு, ஆவியானவரை இங்கே ஒரு வீடு விற்று கொடுக்க போகிறேன், என்ன சொல்கிறீங்க, உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பார்த்து செஞ்சு கொடுங்க, முதல்ல அவர்கிட்ட சொல்லுங்கள். நீங்கள் அலையவே வேணாம், உங்களை தேடி சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துறாரு. விசுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் காட். நிறைய வேலை மிச்சமாகும், இங்கே பேசிட்டு போவோம். ஆண்டவரே, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறோம், அங்கே ஒரு கடுகடுன்னு இருக்கா, நீங்கள் தான் பார்த்து பேசிட்டு போனேன். நான் வந்து இழந்துடக்கூடாது, என்னோட டெம்பர் லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு போகிறேன். அவங்க கரெக்டாக முடிஞ்சிருச்சு வேலை. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆவியானவர் என்னுடைய மூத்த பங்காளர், ஹீ இஸ் மை எல்டர் பார்ட்னர். ஆமென். லைஃப் பார்ட்னர் எவ்வளோ முக்கியமோ அதை விட பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப முக்கியமாக இருக்கார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இது வந்து நார்மலாக பேசுறது. அடுத்தது எல்லாம் சொல்லுங்க, அந்நிய பாஷை. ஷீபாரா காரா திஷிக்காரா மல்லாக்காரா வர்ற மல்லா. நிறைய நேரத்தில் எல்லாம் நம்ம தமிழ்லேயே பேசிகிட்டு இருக்க முடியாது ஆவியானவர்கிட்ட. ஆமென். நம்மளுக்கு ஒரு பாஷை இருக்குது, நம்மளுக்கும் ஆவியானவருக்கும் தெரிஞ்ச ஒரு பாஷை, நமக்கு கடவுளுக்கு தெரிஞ்ச ஒரு பாஷை, வேற யாருக்கும் தெரியாத பாஷை. ஆமென். நம்ம பேசுகிற கொடுக்குற ஜெப குறிப்பு அடுத்த ஆளுக்கு தெரியாது. ஆமென். லிஃபி காராமா ஷமராமா ரமா அப்படின்னா யாராவது வியாக்கியானம் பண்ணுறதுக்கு இங்கே இந்த கூட்டத்தில் யாராவது வரத்தை பெற்றுருந்தீங்கன்னா நான் பேசுகிறத என்ன பண்ணிடுவீங்க, வியாக்கியானம் பண்ணிடுவீங்க. இல்லாட்டினா ஒன்றுமே தெரியாது. அது எனக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு எனக்கு தேவனுக்கு உள்ள என்ன சொல்ற ரகசியம். அப்போ அந்நிய பாஷை நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். ஐக்கியம் வைக்கலாமா? இதே மாதிரி நான் சொன்ன பாருங்க, இது இவ்வளோ நாள் எப்படி வச்சிருக்கீங்களோ சரி, இந்த 1ஆம் தேதியிலேருந்து இந்த 28ஆம் தேதி வரைக்கும் தினைக்கு இதை பண்ணி பாருங்க. தினைக்கு காலில் ஏதிரிச்சு, அதிகாலையில் சீக்கிரமாக ஏதிரிக்கும் போதே பரிசுத்த ஆவியை வரவேற்று உங்களுடைய வாழ்க்கையை அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து இது 28 நாள் பண்ணி பாருங்க. நான் சொன்ன மார்ச் 1ஆம் தேதி வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் லெவல் அடுத்த லெவலுக்கு போயிருக்கோம். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்போ இப்படி ஐக்கியம் வைக்கிறதுனால என்னென்ன நன்மை கிடைக்கும் அதை மட்டும் பார்த்துட்டு முடிச்சிடும். ஒன்று, தேவனோடு ரொம்ப நெருங்கிடுவோம். ஆமென். தேவனோடு ரொம்ப நெருங்கிடுவோம். அடுத்தது, தேவனுடைய மெல்லிய சத்தம் நம்முடைய காதில் கேட்கும். விசுவாசிக்கு எத்தனை பேருக்கு ஆசை அவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு? ஆமென். அவரோட ஐக்கியம் வச்சா மட்டும்தான் அவர் பேசுறது கேட்கும்.
நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்குது. எல்லாருக்கும் அந்த அனுபவம் வேணும். நீ அவரோட ஐக்கியம் வச்சு பாருங்க, உங்கள் காதில் அவர் பேசுவார். எப்படி பேசுவார்? பாஸ்டர் பாடே கேளுங்க. சிஸ்டர் நிறைய தடவை ஆவியானவர் பேசியிருக்காரு. விசுவாசிக்கிறீங்களா? மெல்லிய சத்தம் கேட்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அடுத்த ப்ராஃபிட் அப்படின்னா, நம்மளை உணர்வு உள்ளவர்களாய் மாற்றும். உணர்வு உள்ளவர்களாய் மாற்றுவேன். உணர்வு என்ன உணர்வுனா, இது பாவம், இது தப்பு, ஆமென், இது தவறு, இது அவருக்கு பிடிக்காது, அடுத்தது இது அவருக்கு பிடிக்கும். ஆமாம், அதுதான் உணர்வு. அடுத்தது வசனத்தை புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதான் உணர்வு. அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி. வசனம் நிறைய படித்து கூட புரியாது. நீங்கள் அவரோட ஐக்கியம் வச்சிங்கன்னா வசனம் புரிஞ்சிடும். அடுத்தது 4வது காரியம், கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். சும்மா கடி கொடுக்க எப்படி கடி கொடுக்கறது? அவரோட ஐக்கியம் வச்சாதான் அன்பு வெளியே வரும், சந்தோஷம் வெளியே வரும், சமாதானம் வெளியே வரும், இச்சையடக்கம் வெளியே வரும். அடுத்தது வரங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படும். நீங்கள் 2 வியாதியஸ்தருக்கு ஜெபம் பண்ணலாம், உங்கள் தலைமையில் கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணலாம். ஆமென். உங்கள் வாழ்க்கையை நீங்களே தீர்க்கதரிசியா இருக்க முடியும். 5 காரியம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம். ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, தேற்றரவாளனே, கிறிஸ்து இயேசுவினுடைய ரெப்ரசன்டேட்டிவா இன்னைக்கு அடுக்கத்தா எங்கள் மத்தியில் இருக்கிறவரே, எங்களோடு இருக்கிறவர், எங்களுக்குள் இருக்கிறவரே, கோடான கோடி சோத்திரங்கள். அப்பா, இந்த வேளையிலே இந்த சபையில் இருக்கிற நாங்களும் இணையத்தின் மூலமாய் பார்த்து கொண்டு இருக்கிற எங்கள் அன்பு லட்சங்களும் கர்த்தாவே GJCFல இருக்க எல்லா விசுவாச குடும்பங்களும் ஒரு தீர்மானத்தை எடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்த 28ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் அதிகமாய் உமோடு கூட ஐக்கியம் வைப்ப மாட்டோம் விரும்புகிறோம். அன்றை கர்த்தாவே, நீ எங்களுக்கு ஞாபகப்படுத்தி விடுங்க. அன்றே ஒரு காரியத்தை நாங்கள் முடிவெடுக்கும் போது, ஒரு செய்யும் போது, எல்லாவற்றுக்கும் நாங்கள் உங்களை இன்வைட் பண்ணணும். உங்களை வரவேற்று நாங்கள் கர்த்தாவை செய்யணும். எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்வுள்ள இதயத்தை கொடுப்பீராக. இதை மறந்துடக்கூடாது. இந்த 28 டேஸை நாங்கள் செய்ய போகிறோம். கர்த்தாவே, இந்த 28 நாள் கழித்த பிற்பாடு இதோடைய மகிமையை நாங்கள் பார்க்க போகிறோம். நன்றி கர்த்தாவே, இந்த காலவேளையில் வந்து நாமத்தை மகிமைப்படுத்தி பிள்ளைகளை அபரிமிதமாய் தொடர்ந்து ஆசீர்வதித்து, குடும்பங்களை ஆசீர்வதித்து, அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் தொடர்ந்து வழி நடத்துகிறாங்க. இந்த மாதத்தில் எங்களுடைய பொருளாதாரம் மேம்பட்டு இருப்பதாக உயரட்டும். ஆண்டவரே, கடந்த நாட்களிலே பட்ட கஷ்டங்கள், கர்த்தாவே அடைந்த துயரங்கள், பற்றாக்குறை எல்லாம் நீங்கி போய் துன்பத்தை கண்ட நாட்களுக்கு ஈடாய் இந்த பிப்ரவரி மாதத்தை எங்களை மகிழ்ச்சியாக்குகிறாங்க. புதிய ஆத்மாக்கள் GJCF இந்த மாதத்திலே வரப்போகிறார்கள். அதுக்காக நன்றி. புதிய குடும்பங்கள் கர்த்தாவே வரப்போகிறார்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் பரிசுத்த மேல் பரிசுத்தம் அடைவோம், வல்லமை அடைவோம். கர்த்தாவே, பலத்தின் மேல் பலம் அடைவோம். இயேசுவின் ஒப்பற்ற நாமத்தாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். தயவுசெய்து எழுந்து நிற்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஒரு புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிறோம். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார். பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பெலனே வாருமே. பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பெலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவாளாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. வரங்களை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வள்ளலே வாருமே. கனிகளால் நிரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. கனிகளால் நிரப்பி
கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என் பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. தேற்றரவாளன் தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. தேற்றரவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே. எல்லாரும் கையில தட்டி என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும். Congratulations, Lord. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ரத்தம் ஜெயா ரத்தம் ஜெயா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயா. 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 என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். ஆமென். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென் கர்த்தராகிய இயேசுவுடைய ஆசீர்வாதத்துடைய காக்க கடவர். ஆமென் கர்த்தராகிய இயேசு தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்கப்படி அரியாபா. உண்மையில் கிருபையா இருக்க கடவர். ஆமென் கர்த்தராகிய இயேசு தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அனைத்தும் கிறிஸ்து இயேசுவை மீட்பராய் இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நம் அனைவரும் வந்து பலிப்பதாக. எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. Thank you. God bless you. Praise God.